வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு கூடுதலாக ரூபாய் 1000 வழங்கப்படும் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. வீடியோவை பார்த்தீங்கன்னா முழுமைக்கும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறார். அதை பற்றி தான் அந்த வீடியோவை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தேர்தல்கள் எல்லாம் முடிந்து கொடுக்கப்படாத நபர்களுக்கெல்லாம் கூட 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் உறுதியாக பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய A to Zல ஓகேங்களா எல்லாருக்கும் மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். எலெக்ஷன் டைம்லேயே வெளியிட்டிருந்தார். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அனைவருக்கும் 1000 கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். பட் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இல்லை குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. காரணம் அதற்கு பல்வேறு விதமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது பற்றாக்குறை எல்லாமே A to Z பார்த்திங்கன்னா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி பெண்களுக்கு கூடுதலாக ரூபாய் 1000 அப்படின்றது பார்த்திங்கன்னா கிடைக்க பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக திமுகவினர் ஓகேங்களா மிக முக்கியமான ஒரு தகவல். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரூபாய் 1000 அப்படின்றது கொடுக்கறதுன்றது 3 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாலும் கூட எப்போ நமக்கு அஃபீஷியலாக கொடுத்தாங்கன்னா 2023 கடந்த ஆண்டு தான் கொடுக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இதிலேயே கொடுக்கப்படாத நபர்கள் அப்படின்றவங்க இருப்பதா நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டு வருகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவர்களுக்கும் சேர்த்தே பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படுவது உங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரீசன்ட் டைமில் கூட மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருந்துச்சு. அதாவது என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக. ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய அப்டேட்ஸ் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை